शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं कौलकं वार्तिककार्मण्यानस्मद्गुरून् सन्ततमादोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரம் பார்த்துட்டு இருக்கோம். புஜங்க பிரயாதம் அப்படின்ற சந்தஸ்ல எழுதப்பட்டதான ராமரை பற்றிய ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். சாதாரணமாக நாம பூஜிக்கக்கூடிய தேவதா மூர்த்திகள் எல்லாம் பரபிரம்மத்தினுடைய சொரூபந்தான். அதைத்தான் அத்வைத சாஸ்திரம் சொல்றது. இப்படி ஒரே பிரம்மமாக இருந்து கொண்டு நிர்குணமாக இருந்த போதிலும் மாயையோடு சம்பந்தப்பட்டு அது சகுணமாக பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் ருத்ரனாகவும் பல உருவங்களாக ஆகிறது. ஆகையினால் ஆச்சாரியால் என்ன பண்ணார், சங்கர பகவத் பாதாச்சாரியால் எந்த தேவதா மூர்த்தியை ஸ்தோத்திரம் செய்தாலும் அதை பரபிரம்மமாகவே வர்ணிப்பார். அப்படி ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை 29 ஸ்லோகங்கள் கொண்டதான இந்த ராமபுஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்துல பரபிரம்மமாகவே வர்ணிக்கிறார். ரமந்தே யோகினோ அனந்தே சதானந்தே சிதாத்மனி இது ராமபதேன அசௌ பரபிரம்ம அபிதீயதே அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் இல்லையா. ராமபதத்தினால பரபிரம்மன் தான் அங்க எடுத்து காட்டப்படுகிறது அப்படின்னு இருக்கிறதுனால பண்ணிருக்கார். இதுல 5 ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறோம் நாம. விசுத்தம் பரம் சச்சிதானந்த ரூபம் குணாதாரமாதாரஹீனம் வரேண்யம் மகாந்தம் விபாந்தம் குஹாந்தம் குணாந்தம் சுகாந்தம் ஸ்வயம் தாம ராமம் பிரபத்யே சிவம் நித்யமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரமாகார சூன்யம் சுமான்யம் மகேஷம் கலேஷம் சுரேஷம் பரேஷம் நரேஷம் நிரீஷம் மஹீஷம் பிரபத்யே யதா வர்ணயத் கர்ணமூலேந்தகாலே शिवो राम रामेति रामेति काश्याम तदेकं परं तारक ब्रह्म रूपं भजेहं 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 महारत्न पीठे शुभे कल्पमूले सुकासीनमादित्य कोटि प्रकाशं सदा जानकी लक्ष्मणोपेदमेकं सदा रामचन्द्रं भजेहं भजेहं पुनद्रत्न मंजीर पादारविंदम लसन्ने कलाचारु पीतांबराज्यम महारत्न हारोल्लसत् कौस्तुभांगम तदक्षंचरी मंजरी लोलमाலம் அப்படின்னு 5 ஸ்லோகங்களை பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஸ்லோகமானது 6வது ஸ்லோகம். லசச்சந்திரிகா ஸ்மேர ஷோண அதர ஆபம் சமுத்யத் பதங்கேந்து கோட்டி பிரகாசம் நமத் பிரம்ம ருத்ராதி கோட்டீர ரத்ன ஸ்புரத்காந்தி நீராஜன ஆராதிதாங்கிரிம் லசச்சந்திர க ஸ்மேர ஷோண அதர ஆபம் சமுத்யத் பதங்க இந்து கோட்டி பிரகாசம் நமத் பிரம்ம ருத்ராதி கோட்டீர ரத்னம் ஸ்புரத்காந்தி காந்தி நீராஜன ஆராதித அங்கிரிம். சந்திரிகை போன்ற ஒரு புன்சிரிப்போட விளங்குகிறாராம் ராமர். அவருடைய உதடுகளானது ரொம்ப அழகாக இருக்கு. அவர் எப்படி பிரகாசிச்சிருக்கார் அப்படின்னா 100 கோடி சந்திர சூரியன்கள் ஒன்னா பிரகாசிச்சா அது என்ன ஒளின்னு நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒளி. ஆனா அதனுடைய சூரியத்தினுடைய தாபம் இல்லை. அந்த சந்திரனுடைய குளிர்ச்சி மொத்தம் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவாளுக்கு
இந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்காங்க இந்த ராமருக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, இவாளுடைய மகுடத்துல இருக்கக்கூடிய ரத்தனங்களுடைய பிரதிபிம்பமானது ராமர்களுடைய பாதத்துல விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த பாத கமலத்தை உடையற அந்த ராமரை நான் வணங்குகிறேன், சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். லசத் சந்திரகா, லசத் அப்படின்னாக்க அழகு, லசத் சந்திரிகா அப்படி மலர்ந்த அழகிய சந்திரிகா, லசத் சந்திரிகா அழகிய நிலா போன்ற சந்திரமா போன்றதாக இருக்க அவருடைய வடிவம். ஸ்மேர சோனாதராமம், அவருடைய புன்சிரிப்பு, ஸ்மேரம் அப்படின்னாக்க புன்சிரிப்பு. அவருடைய புன்சிரிப்பு எப்படி இருக்குன்னா, சோனம் சிவந்ததான அதரம், உதடுகள், அவருடைய உதடுகளுடைய ஆபா அப்படின்னாக்க காந்தி அப்படின்னு அர்த்தம். ஸ்மேர சோன அதர ஆபம், அவருடைய சிரிப்பானது அவருடைய சிவந்த உதடுகளுடைய அந்த காந்தியோட இருக்கு இல்ல. ஏற்கனவே குளிர்ச்சியாக அழகிய நிலவு போன்று இருக்கார், புன்சிரிப்போட சிவந்த அதரத்தோட காந்தியோட இருக்கார். அது மட்டும் இல்ல, சமுத்தியத் பதங்க இந்து கோட்டி பிரகாசம், சமுத்தியது நன்றாக உத்தியது, உத்தியதுன்னா உதிக்கின்ற, அந்த சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கும், அருண கலர்ல இருக்கும் இல்லையா, அப்படியே ரெட்டா இருக்கும் காத்தாலையும் சாயங்காலையும். இப்படி 1000 சூரியன், பதங்கம் அப்படின்னாக்க சூரியன் அப்படின்னு அர்த்தம். பதங்கம்னாக்க பேர்டுன்னு ஒரு அர்த்தம், பதங்கம்னாக்க சூரியன் ஒரு அர்த்தமும் இருக்கு. அதனால சமுத்தியத், சமுத்தியத் உத்தியத்து அப்படின்னா உதிக்கின்ற, நன்கு உதிக்கின்ற பதங்கம் சூரியனும் சந்திரனும் ஒரு சேர, கோடி சந்திரன் கோடி சூரியன் இவெல்லாம் ஒரு சேர உண்டாக்கி உதித்தான்னாக்க எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட பிரகாசம். சமுத்தியத் பதங்க இந்து கோட்டி பிரகாசம். அது மட்டும் இல்ல, அவருக்கு இந்த பிரம்மா ருத்ரர் இந்த தேவதைகள் எல்லாம் வந்து டெய்லி ராமருக்கு பூஜை பண்ணிட்டே இருக்காங்க. ராமர்னாக்கா அப்படி ஒரு சந்தோஷம் இல்லையா. பிரம்மாவுக்கும் ருத்ரர் இவர்கள்லாம் இந்த தேவதைகள்லாம் ஓடி வந்து நமத் பிரம்ம ருத்ராதி கோட்டீர ரத்ன, நமத்து வணங்குகிறார்கள். யாரு? பிரம்ம ருத்ராதிகள். பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, வருணன் என்ன, அக்னிதேவன் என்ன, எல்லா தேவர்களும், விஸ்வதேவர் என்ன, எல்லாரும் வணங்குகிறார்கள். நமத் பிரம்ம ருத்ராதி, அவர்களுடைய கோட்டீரம் அப்படின்னாக்க மகுட்டம் அப்படின்னு அர்த்தம். அவர்களுடைய கோட்டீர ரத்னம், அந்த ரத்னங்கள்லாம் அவர்களுடைய மகுடத்துல பதிச்சிருக்கு. அந்த மகுட ரத்னங்களுடைய ஸ்புரத்காந்திஹி, அந்த ஸ்பிரிக்கிற அந்த ஒரு காந்தியானது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, நீராஜன ஆராதித்த, அவருக்கு கற்பூர நீராஜனம் பண்ற மாதிரி இருக்கு. நீராஜனம் அப்படின்னா என்ன, ராஜ்ரு தீப்தௌ இல்லையா. அதனாலதான் நம்ம கூட என்ன மந்திரத்தை சொல்றோம், ராஜாதி ராஜாய பிரசஹ்ய சாகினே நமோ வயம்பை சிரவணாய குர்மஹே அப்படின்னு நம்ம சொல்றோம். எதுக்காக சொல்றோம், லிங்காத் விநியோகம் அப்படின்னு பேரு. ராஜ்ரு தீப்தௌ அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு இல்லையா, அது ஒலிக்கிறது. ஆகையினால அந்த ஒளியை, அவர்களுடைய ஒளிக்கு நம்ம ஒளியின் மூலமாக நம்மளுடைய அஞ்ஞானத்தை, அபராதங்களை க்ஷமாபணம் பண்ணுவதற்காக பண்ணக்கூடியதுதான் நீராஜனம், கற்பூர நீராஜனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்படி நீராஜன ஆராதித்த, இப்படி ஆராதிக்கப்படுகிறதான அங்கிரி, ராமனுடைய அங்கிரி பத்மம் அப்படின்னு திருவடிகள். அங்கிரின்னாக்க திருவடிகள். அவர்களுடைய திருவடிகளுக்கு இந்த பிரம்மா ருத்ராதி தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்றதுனால அவர்களுடைய கோட்டீரத்திலிருந்து வரக்கூடிய ரத்தனத்தினுடைய பிரதிபிம்பமானதுடைய காந்தியானது அவருக்கு நீராஜனம் பண்ணி ஆராதிக்கிற, அவருடைய திருப்படிகளை ஆராதிக்க மாதிரி இருக்கிறதா ஆச்சாரியார் இப்படி பாக்குறாரு, அதை தியானம் பண்றாரு. இப்படி தியானம் பண்ண வேண்டும் இல்லையா. சூரியன் மட்டும் இருந்தா வெளிச்சம் கிடைச்சாலும் சூடு இருக்கும், சந்திரன் மட்டும் இருந்தா சூடு இல்லாத தன்மை இருக்கும் இல்லையா, பிரகாசம் இருக்கும். ராமச்சந்திரனுடைய சரீரம் எப்படி இருக்கு, பிரகாசத்தோட நிலவு போல தாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறது. ஒரே காலத்துல உதயமாகிற கோடி சூரியனுடைய உபசாரம் காந்தியானது இருக்கு. அது மட்டும் இல்ல, ராமனுடைய திருவடிகள்ல பிரம்மாதி தேவர்களே நமஸ்காரம் பண்றார்கள்.
அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது அவ சிரசுல இருக்கக்கூடிய கிரீடத்துல இருக்கக்கூடிய ரத்னங்கள் எல்லாம் திருவடியில விழுது. அந்த ரத்தன காந்தியினால் அந்த திருவடிக்கு நீராஜனம் செய்து ஆராதிக்கிற மாதிரி இருக்கு ராமனுடைய திருவடிகள் அப்படின்னா. லசச்சந்திர ஸ்மேர சோனாதராபம் சமுத்யத் பதங்க இந்து கோட்டி பிரகாசம் நமத் பிரம்ம ருத்ராதி கோட்டீர ரத்ன ஸ்புரத் காந்தி நீராஜன ஆராதித அங்கிம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். 6வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்பொழுது 7வது ஸ்லோகத்தை பார்ப்போம். புரா பிராஞ்சலினா ஆஞ்சநேயாதி பக்தான் ஸ்வச்சின் முத்ரயா பத்ரயா போதயந்தம் பஜேஹம் சதா ராமச்சந்திரம் त्वदन्यं நமன்யே நமன்யே நமன்யே. அஞ்சலி செய்து கொண்டு எதிரில் யார் இருக்கா? ஆஞ்சநேயர். இப்படி ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், ராமாயணத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சது. வாமே பூமி சுதா புரஸ்ச ஹனுமான் பశ్చాத் சுமித்ரா சுதா சத்ருக்ன பாஸ்வதலயோ வாய்வாதி கோணேஷு ச சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் அப்படின்லாம் சொல்லிருக்கு இல்லையா. பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்கா. அப்படி வந்திருக்கும் போது எதிர்க்க அந்த ஆஞ்சநேயர் அப்படி கைய கூப்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு இல்ல. அங்கே வாசயசி வசந்தனுசுதே இல்ல வைதேகி சைதம் சுரத்ரு முதலே ஹைமே மகாமண்டவே அப்படின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு கோலத்தை மனசுல நினைக்கிறார். அந்த ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் ஆச்சாரியாருக்கு ஞாபகம் வந்திருக்கு. புரஹா முன்னாடி பிராஞ்சலிஹி அஞ்சலி அப்படின்னா இப்படி வைக்கிறதுக்கு பேர் அஞ்சலி முத்ரான்னு பேரு. அஞ்சலி முத்ரா பிரகர்ஷேன அஞ்சலி நன்னா அப்படி மணங்கி பக்தியோட அவர் அப்படி வச்சிருக்காரு. அதுக்கு பிராஞ்சலிஹி அப்படின்னு சொல்றது. இப்படி ஆஞ்சநேயாதி பக்தான் ஆஞ்சநேயர் முதலிய பக்தர்கள் எல்லாம் வந்து ராமனுக்கு நமஸ்காரம் பண்றதுக்காக அப்படி காத்து கொண்டிருக்கிறார். ஸ்வச்சின் முத்ரையா பத்ரையா போதயந்தம். அவர் எப்படி இருக்காரு? தன்னுடைய சின் முத்திரையே அப்படி காமிக்கிறார். இந்த சின் முத்திரை அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஜீவனானவன் நம்மளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா சைதன்ய ஸ்வரூபம். அது வந்து ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி இந்த 3 அவஸ்தையின் காரணமாக ஸ்தூல சரீரமாகவும் சூக்ம சரீரமாகவும் காரண சரீரமாகவும் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? ஆணவ மலம், மாயிக மலம், கார்மிக மலம் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யம் வந்து அதோடையே சேர்ந்து இருக்கு. நம்ம இப்ப ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டுக்கு வந்த உடனே பகவான் நமக்கு உபதேசம் பண்றாரு. அப்பா இந்த விரல் ஜீவனானவர் இந்த 3 சம்பந்தம் இல்லப்பா, அது எனக்கு சேர்ந்ததுப்பா, அது வந்து பிரம்மத்துக்கு சேர்ந்தது. உங்களுடைய ஜீவன் நீங்க வந்து அதோட ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. இந்த உடம்போடையும் இந்த பாடியோடையும் இந்த மைண்டோடையும் இந்த இன்டெலெக்டோடையும் இந்த காம்ப்ளெக்ஸோட நீங்க ஐடென்டிஃபை பண்ணாம இதை வெளியில எடுத்து என்னோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான உபதேசம், ஞான முத்திரை அப்படின்னு பேரு. சின் முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த சின் முத்திரை யார் இதை காமிச்சு கொடுத்தது? மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தேவ சதிஷ்யனைராவதம் பிரம்மனிஷ்டை ஆச்சாரியந்திரம் கரகலித சின்முத்ரமானந்த மூர்த்தி சின்முத்ர ஆனந்த மூர்த்தி ஸ்வாத்மா ராமம் விதவதனம் தட்சிணாமூர்த்தி மீதே ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரையா பத்ரையா அப்படின்னு ஆச்சாரியர் எழுதியிருக்காரு. பத்திரமான முத்திரைனாக்கா என்ன அர்த்தம்? பத்ரம்னாக்கா கல்யாணம், ஸ்வஸ்தி, மங்களம், சிவம் அப்படின்னு அர்த்தம். அந்த பத்ரமுத்திரை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சின்முத்திரை. இப்படிப்பட்ட சின்முத்திரையினால ராமரானவர் இவா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்க்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சத்ருக்னன் இல்லையா, பரதன் எல்லாம் சத்ருக்னன் பரதஸ்ய பார்ஸ்வதலையோ வாய்வாதி கோணேஷுச்ச சுக்ரீவஸ்ய விபீஷணஸ்ய யுவராட் தாராசுதோ ஜாம்பவான். அங்கதன் என்ன, ஜாம்பவான் என்ன, சத்ருக்னன் என்ன, பரதன் என்ன, லக்ஷ்மணன் என்ன, வாயு என்ன, தேவர்கள்லாம் என்ன, எல்லாம் ஒரு கோணத்தையும் ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்காங்க. எதிர்க்க சுக்ரீவன் என்ன, விபீஷணன் என்ன, யுவராட்டா இருக்கக்கூடிய அங்கதன் என்ன, எல்லாம் அந்த அவளுக்கெல்லாம் ராமரானவர் என்ன காமிச்சுட்டு இருக்கார்? இந்த சென்முத்திரையை காண்பித்து கொண்டிருக்கிறார். ஸ்வச்சின்முத்ரையா பத்ரையா. அது எப்படிப்பட்டது? அந்த சின்முத்திரையானது பத்ரையா இல்லையா, தனது சென்முத்திரையினால எல்லாம் ரொம்ப மங்களகரமான பத்ரையா ஸ்வச்சின்முத்ரையா, மங்களகரமான அந்த சென்முத்திரையினால
போதயந்தம் அப்படியே போதித்து கொண்டே இருக்கார். உபதேசம் நமக்கு அந்த ராமரை பார்த்தாலே அப்படியே அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் ஞாபகம். நாமும் ராமனும் ஒண்ணு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. அப்படி மனசை கொள்ளை கொள்ளக்கூடியதுதான் அந்த ராமனுடைய அந்த உருவத்தோட நாம ஒன்றி போகிற மாதிரி பக்தி பண்ணணும் அப்படின்றதை போதயந்தகா போதித்து கொண்டே இருக்கிறார். பிரசன்ட் கண்டினியூஸ், இன்னைக்கும் போதனை பண்ணி கொண்டே இருக்கார். நாம தான் நம்மளுடைய மனக்கண்ணால அதை பார்க்கல. அதை பார்த்தோமே ஆனால் அவர் சின்முத்திரையோட நமக்கு இந்த போதனை தான் பண்ணி கொண்டார். அப்பேற்பட்ட ராமன் மகா பரபிரம்மம் ஸ்வரூபம், வேற என்ன சொல்றது, பரமாத்மா. அப்படிப்பட்ட வேதமே ராமாயணமா வந்தது. வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய பரபிரம்மமானது ராமராக அவதரித்தார். வேதவேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மனே வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. இப்படி அந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த ராமனை பஜேஹம் பஜேஹம் எப்பொழுதும் வணங்குகிறேன், எப்பொழுதும் சேவிக்கிறேன். பஜேஹம் பஜேஹம் சதா ராமச்சந்திரம், எப்பொழுதும் ராமச்சந்திரன் தான். 96 கோடி ஜெபம் பண்ணியிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தியாகராஜர் ஆமே எப்பேற்பட்ட ஒரு 96 கோடி ராமராம ஜபத்தை என்னால பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு பண்ணி காமிச்சதான ஒரு என்ன ரீசெண்டா 1700 இருந்தவர் இல்லையா? அப்படி இருந்து அப்பேற்பட்ட பிரக்யாதியோட அவருடைய ஆராதனைகள்லாம் எப்படி நடக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட ராம பக்தர் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? சதா சர்வகாலமும் அந்த ராமச்சந்திரமூர்த்தியே நினைச்சு பாடினார் இல்லையா? அப்படிப்பட்ட சதா ராமச்சந்திரம் பஜேஹம் பஜேஹம். அப்படி அந்த ராமச்சந்திரனை நானும் சேவிக்கிறேன் அப்படின்னு யார் சொல்றார்? சாட்சாத் சிவாவதாரமான ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்றார். பஜேஹம் பஜேஹம் சதா ராமச்சந்திரம். அது மட்டும் இல்ல, त्वदन्यं नमन्ये 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 त्वदन्यं नमन्ये 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 त्वदन्यं नमन्ये नमन्ये नमन्ये. அந்நியம், உங்களை தவிர வேற ஒரு பரபிரம்மத்தை நான் நமன்யே நமன்யே, நான் எண்ணுவதில்லை. சதா சர்வகாலமும் உங்களுடைய நினைப்பு தான், என்னுடைய சிந்தனை முழுக்க உங்கள் தான். வேற எந்த எண்ண ஓட்டங்களுக்கும் என்னுடைய மனசுல இடமில்லை. சதா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தியானமே என்னுடைய தொழில். காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சதா சர்வகாலமும் இந்த ராம பக்தியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஸ்ரீராம ராமயதி அப்படின்னு ராமா 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 ராமான்னு சொல்லி கொண்டு இருக்கிற தவிர எனக்கு இல்லைன்னு ஆச்சாரியார் சொல்றோம். அதான் நீங்க கவனிக்கலாம் இல்லையா? நம்முடைய ஆச்சாரியார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியார் அப்படி ராமரனுடைய பக்தி அப்படி பொழிஞ்சி இங்க ஊத்திருக்கார். புறப்பிராஞ்சலீன் ஆஞ்சநேயாதி பக்தான் பிராதாஞ்சலீன் அப்படின்னா அஞ்சலி பந்தங்கள் புளூரல். பாதாஞ்சலீன் ஆஞ்சநேயாதி பக்தான், ஆஞ்சநேயர் முதலிய பக்தர்களுக்கு. முதலியன்னு போட்டதுனால அங்க சுக்ரீவர் விபீஷணர் எல்லாம் உட்கார்ந்துருக்கார் இல்லையா? ஜாம்பவான் உட்கார்ந்துருக்கார், அங்கதன் இருக்கார், இப்படி லக்ஷ்மணன் இருக்கார், பரதர் இருக்கார், சத்ருகனன் இருக்கார். வாயுவாதி கோணத்துல அந்தந்த கோணத்துல அந்தந்த திக்பாலர்கள்லாம் வாயு வரணன் இந்திரன் எல்லாம் குபேரன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நிருத்தி எல்லாம் அவர்களை எல்லாம் பார்த்து சின்முத்திரையை இவர் மங்களகரமான சின்முத்திரையினால் போதிக்கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை நினைச்சுப்பானா எனக்கு பஜேஹம் பஜேஹம் சதா ராமச்சந்திரம், அந்த சதா ராமச்சந்திரமூர்த்தியை நான் பஜித்திக்கிறேன். அது மட்டும் இல்ல, தொதன்யம், உங்களை தவிர வேறு யாரையும் நான் எண்ணுவது கூட கிடையாது. மன்னியதான் எண்ணுதல் இல்லையா? நமன்யே. இப்படி பிரம்மஸ்வரூபமான ராமதர் ஏகபக்தர் விசிஷ்யதே அப்படின்னு கீதா வாக்கியம் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் மறந்து ஒரே தெய்வத்தை மனசு ஈடுபடுவதாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா என்னத்தான்? ராம தத்துவத்தை தவிர பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அவரை தவிர வாஸ்தவத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? பிரம்ம சத்தியம் ஜெகத் சர்வம் மித்யா ஜீவோ பிரம்மைவ அப்படின்ற அந்த வேதாந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அதனால வேற ஒன்னே நம்ம நினைப்போம். ஞானி எதை நினைப்போம்? பிரம்மத்தை தவிர வேற இங்கே இரண்டாவது பொருள் இருந்தான்னு நினைக்கிறதுக்கு அந்த முதல் பொருள் முதலுமாக முற்றிலுமாக இருக்கக்கூடிய அந்த ராமச்சந்திரன் எனக்கூடிய பரபிரம்ம தியானத்தை சொன்னார் தன்னுடைய 7வது ஸ்லோகத்துல. இப்ப 8வது ஸ்லோகம். யதாமத் சமீபம் கிருதாந்த சமேத்ய பிரச்சண்ட பிரகோபைஹி படைஹி பீஷயேன் மாம்
ததா ஆவிஷ்கரோபி த்வதீயம் ஸ்வரூபம் சதா சதா பத் பிரணாசம் சகோதண்டபானம் யதா எப்பொழுது நீங்க நன்னா இருக்க சார், என்னைக்கு யம தர்மராஜா வருவான் யாருக்கு தெரியும், யாராலையும் நினைக்க முடியாத ஒரு நாள் வந்துதானே ஆகணும். எப்போ உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்ன்னு ஒண்ணு வந்துருத்தோ அப்ப ஜாதகி திருவோ மிருத்யு, நிச்சயமா ஒரு நாள் டேட் ஆஃப் டெத் உங்களுக்கு இருக்கு. அது இன்னைக்கு இருக்கா, நாளைக்கு இருக்கா, இன்னொரு 10 வருஷம் பொறுத்தா, 20 வருஷம் பொறுத்தா, யாருக்கு தெரியும், யாருக்கு. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், எல்லாருக்கும் நிச்சயமா வருவோம். அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லையா. எதா மத் சமீபம் என்னை நோக்கி நிச்சயமா ஒரு நாள் அந்த ஆள் வரதான் போறாரு. யாரு? கிருதாந்தகா அப்படின்னாக்க யம தர்மராஜா இல்லையா. கிருதாந்தகான்னாக்க யம தர்மராஜா ஒரு நாளைக்கு எதா மத் சமீபம் சமேத்திய ஒரு தடவை வரதான் போகிறார். ஆனா அவர் எப்படி வருவார்? பிரச்சண்ட கோபைஹி இல்லையா, பயங்கரமான கோபத்தோட வருவார். அது மாத்திரம் இல்ல, பட்டைஹி கிங்கரர்களோட வருவார். ஹிந்தி பிந்தி நம்ம பார்த்தோம் இல்லையா சுப்பிரமணிய பஞ்சாங்கத்துல, கத்திண்டே வேற வருவாங்க. வந்து வந்து என்னப்பா பயங்கரமாக இருக்கும். அந்த கடைசி சமயத்துல நம்ம எப்படி நினைப்போம் இல்லையா, நமக்கு இவர்கள் வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே டென்ஷனா இருப்போம். அந்த சமயத்துல ராமரை நினைப்போமா, நம்ம விஷ்ணு நினைப்போமா, நம்மளுடைய கவலை எல்லாம் வேறையா இருக்கும். அப்படி வருகின்ற பொழுது பிரச்சண்ட பிரகோபைஹி பட்டைஹி, பிரச்சண்ட பயங்கரமான பிரகோபம், பிரகர்ஷன கோபம், அதிக தீவிரமான கோபத்தோட கூடி பட்டைஹி அப்படின்னாக்க கிங்கரர்கள், அவருடைய யமதூதர்கள்லாம் வருவாங்க. அப்படி கையில பாச கயிறோட வச்சு நம்மளை பிடிச்சி இழுக்கலாம். அது நமக்கு மாத்திரம் தான் தெரியும், பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கும் தெரியாது நமக்கு இல்லையா, நமக்கு மாத்திரம் தான் தெரியக்கூடியதான ஒரு அனுபவம். அது எழுதுறார் ஆச்சாரியார். பிரச்சண்ட பிரகோபை பட்டை பீஷயேன் மாம் பீஷயேன் இல்லையா, பட்டைஹி மாம் பீஷயேட், என்னை பயமுறுத்துவானே, மாம் பீஷயேட் நிச்சயமா பயமுறுத்துவானோ. இந்த சமயத்துலதான் சார் ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். என்ன இது வரைக்கும் இருந்தது போல, அந்த சமயத்துல நீங்க என்ன தெரியுமா, ததா ஆவிஷ்கரோபி இல்லையா, அந்த சமயத்துல சதா ஆபத் பிரணாசம் இல்லையா, ஆபத்துக்களை எல்லாம் பிரகர்ஷேன நாசம் பண்ணக்கூடியதாக இருந்து கொண்டு நீங்க எப்படி தெரியுமா அப்ப வரணும், சகோதண்டபானம், கையில அந்த அழகிய அந்த அம்போடையும் வில்லோடையும், கோதண்டம்னாக்க வில்லு, பானம், கோதண்டபாணியாக நீங்க வந்து வில்லோடையும் அம்போடையும் வந்து பதீயம் ஸ்வரூபம், உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை ஆவிஷ்கரோஷி, நிச்சயமாக நீங்கள் எனக்கு அதை காட்டி கொடுப்பீர்கள் ஃபியூச்சர். ஏன்னா இப்ப நல்லா இருக்கேன், உங்களை பாடிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நாள் அது நிகழும். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக ராமபக்தர்களை விடமாட்டேன், நீங்க அப்படி வருவீர்கள். அந்த யமனானவன் அதிபயங்கர கிங்கர்களோட வந்து மிரட்டுவான். அந்த சமயத்துல வில்லையும் அம்பையும் கோதண்ட பாணியாக நீங்கள் வந்து பக்தர்களுக்கு ஆபதாம் அபகர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த சமயத்துல அவர் ஆபத்து காலத்துல அந்திம காலத்துல அவர் வந்து அப்படி யமனே நேரில் வந்து பயமுறுத்த ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டா இவர் வந்துருவார். ஒரு பாகவதத்துல ஒரு கதை 50 ஏஜ் அவன் என்ன பண்ணான், தன்னுடைய பிள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வச்சுட்டான். ரொம்ப கெடுதல் பண்ணவன். அவர் என்ன பண்ணார், கடைசி காலத்துல நாராயணன் தன்னுடைய பிள்ளைய கூப்பிடுறதுக்கு போய் சாகறதுக்கு முன்னாடி தண்ணி வேணும் அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணா, பையனுக்கு நாராயணன்னு பேரை வச்சுட்டான். கட்டவன் தான் என்ன, அவன் என்ன பண்றான், நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டான். இந்த கன்ஃபியூஷன் அந்த ராமர் இருக்கார விஷ்ணு, அவருக்கு யாராவது பக்தர்கள் வந்தா அவருக்கு தலகால் புரியாது, அவர்கள் எதையும் யோசிக்க மாட்டார்கள். உடனே விஷ்ணு தூதர்களை அனுப்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தா அவனுடைய சாவு என்று அவன் கெட்டவன், யமதூதர்கள் அங்க வந்துட்டாங்க. வந்த உடனே யமதூதர்கள்லாம் அவனை பண்ண விஷ்ணு கெட் அவுட், இது ராமர் விஷ்ணுவனுடைய கட்டளை, இவர் என்கிட்டதான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தை சொல்லுவாங்க இல்லையா. அப்படி அவரை கூட்டின்னு போய் வைகுண்டத்துக்கு போயிட்டாராம். அப்ப போய் கேட்டாலாம், என்ன இவ்வளவு தப்பு பண்ணிக்க. அதெல்லாம் எனக்கு கடைசி சமயத்துல ராமான்னு சொன்னானோ இல்லையா, நாராயணான்னு சொன்னானோ இல்லையா, அதுதான் விஷ்ணு பார்ப்பார். அந்த விஷ்ணு சொல்றதுதான் கவுண்டே தவிர யமனுக்கெல்லாம் அதெல்லாம் சான்ஸ் கிடையாது. இப்போ
அப்படின்னு சொல்லிவிட்டாரு இல்லையா. அதே மாதிரியே என்ன அவர் என்ன பண்ண, இந்த சமயத்துல அவர் வந்துட்டாருனாக்கா யமனும் கிங்கரர்களும் பேக் அவுட் போக வேண்டிதான். ஆகையினால எனக்கு அந்திம காலத்துல இல்ல கிங்கரர்களோட யமன் வந்து ஆகும்போது கோதண்டபாணியாக எதுல நீங்க பண்ணணும். நீங்க வந்த உடனே அவர்கள் எல்லாம் பயந்து நட்டிக்கு ஓடனாங்க இல்லையா. ராமபக்தன் கிட்ட போய் வச்சுக்கலாமா யமன், நீ வேணா பெரிய ஆளா இருக்கலாம், யமனா இருக்கலாம், உனக்கு பயங்கர ஆள் படையெல்லாம் யம கிங்கரர்களா இருக்கலாம், ஆனா ராமபக்தன் கிட்ட அது கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்றதுக்காக சொல்ற. சகோதண்ட பானம் தொதீயம் சொரூபம், உன்னுடைய உண்மையான சொரூபமாக இருக்க இந்த கோதண்ட பாணி ரூபத்துல நீ அந்த இடத்துல வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு ஆபத்தையும் இந்த பகவான் தான் போக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு என்ன பண்ண. மூப்பு என்னை நலியும் போது உன்னை நான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்கிறேன், இப்ப நன்னா இருக்கேன், இப்ப நான் இந்த ராமபயான் சொல்லி இப்படி சொல்றேன். ஆகையினால எனக்கு யம பயம் இருக்கப்படாது. யதா மத் சமீபம் கிருதாந்த சமேத்ய பிரச்சண்ட பிரகோபை பட்டைர் பீஷயேன்மா ததா விஷ்கரோஷி த்வதீயம் ஸ்வரூபம் சதா பத்மநாசம் சகோதண்டபானம் அப்படின்னு எப்போ யாருக்கு ஆபத்தா இருந்தாலும் அங்க ஓடி வந்து விடுவார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னார். விஜயமானசே மந்திரே சந்நிதேஹி பிரசீத பிரசீத பிரபோ ராமச்சந்திர சசௌமித்ரினா கைகேயி நந்தனேன ஸ்வசக்தியானுபக்த்யா ச சம்சேவ்யமான நிஜே மானசே மந்திரே சந்நிதேஹி பிரசீத பிரசீத பிரபோ ராமச்சந்திர சசௌமித்ரினா கைகேயி நந்தனேன ஸ்வசக்தியானுபக்தா ச சம்சேவ்யமான. என்ன அழகான வார்த்தைகள் அப்படி உழந்து பாருங்க. நிஜே மானசே மந்திரே சந்நிதேஹி பிரசீத பிரசீத பிரபோ ராமச்சந்திர சசௌமித்ரினா கைகேயி நந்தனேன ஸ்வசக்தியானுபக்த்யா ச சம்சேவ்யமான. சௌமித்ரினா, சௌமித்ரி எல்லாருக்கும் தசரதனுடைய 3வது மனைவி இல்லையா, சுமித்ரா அப்படின்னு பேரு. அந்த சுமித்ராக்கு பிறந்தவர்களுக்கு என்ன பேரு, சௌமித்ரன் அப்படின்னு பேரு வைப்பா. சௌமித்ரன்னா லக்ஷ்மணன் அப்படின்னு பிரசித்தாயான பேரு. சத்ருகனன் அவர் பிள்ளைதான், அவருக்கும் சௌமித்ரன்ற பேரு பொருத்தம் தான். ஆனா நமக்கு சௌமித்ரன் பேரை வச்சாலே நமக்கு யார் ஞாபகம் வரும், லக்ஷ்மணனுடைய ஞாபகம் இல்லையா. ராமானுஜம்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வரும், லக்ஷ்மணன், ராமனுடைய அனுஜன், கூட பிறந்தவன் அவர் இல்லையா சௌமித்ரன். இப்படி சௌமித்ரா சௌமித்ரினா அல்ல லக்ஷ்மணனோட கூடின அப்படின்னா சத்ருகன் முதலியவர்கள். அவருடன் கூடின சஹா சௌமித்ரேன சஹ அப்படின்னா என்ன அர்த்தம், அவனும் தானே சௌமித்ரன், அவனும் மற்றவர்களும். அப்புறம் கைகேயி நந்தனேன, கைகேயினுடைய புள்ள யாரு, பரதன் இல்லையா. கைகேய ராஜா மகாராஜா, அவரை ஞானியாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. எல்லாருக்கும் சந்தேகம் வந்தா அஸ்வபதி கைகேய ராஜா அப்படின்னு சொல்றது உபனிஷத்துலயே வந்திருக்கு. ஜார்ஜாவுடைய உபனிஷத்துலாம் சந்தேகம் வந்தது. ஏன்னா கைகேய ராஜா கிட்ட போய் கேட்கணும், சாஸ்திரத்துல சந்தேகமா. அப்படி ஒரு பிரக்கியாதியாக இருந்தார். அவருடைய பொண்ணு கைகேயி ரொம்ப படித்தவளாக இருந்தார். என்னமோ அவளுக்கு என்ன பண்றது, எவ்வளவு படித்தவளா இருந்தாலும் வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல இப்படியாக ஆறுது சகஜம். அந்த கூனியினுடைய பேச்சை கேட்டா என்னமோ புத்திர பாசம் மேல கேட்டு தன்னை மறந்தால், தன்னுடைய ஆத்ம நிலையை மறந்தால் பரதன் வரணும்னா அதுக்கு பரதன் நன்னா வட்டியும் முதலமா அம்மாவை திட்டினான். அதுக்கப்புறம் சரியா போச்சு. அதுக்கப்புறம் ராமனுக்காக அவளும் காத்து கொண்டிருந்தாள்ன்றாங்க. அதே மாதிரி இல்லையா, ராமருக்கு கைகேயி மேல ரொம்ப பெரிய, சித்தி மேல அப்படி ஒரு ஆசை அவருக்கு. ஏன் அப்படின்னா பெரிய படித்தவள் இல்லையா. யாரு, கைகேய ராஜா அவனுடைய புள்ள. அது நீங்க அந்த கைகேய ராஜாவை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் யோக வாசிஷ்டாதி கிரந்தங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய வசத்தியான ஒரு அந்த கைகேயி எனக்கூடியவர். அவளுக்கு பிள்ளையா பிறந்த பாக்கியமானது பரதனுக்கு கிடைச்சது இல்லையா. ராமன் எந்த அளவுக்கு ராமன் நின் சமானம் ஆகுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரதன் 1000 ராமர் மின் கீழ் ஆவாரோ அப்படின்னார் கம்பர் இல்லையா. பரதன் 1000 ராமனுக்கு ஒன்னார். அவளுடைய அம்மா யாரு, கைகேயி. அந்த பேரை சொன்னாலே புண்ணியம். பரதனை பெற்றெடுத்த தாய். அவ செய்த தப்பெல்லாம் விடுங்க இல்ல,
அது என்ன ஒரு காரியம் பண்ணா, ஆனா அவதான் வாமனை வளர்த்திருக்கா, நல்லா சொல்லி கொடுத்து புத்திமதி எல்லாம் சொல்லி கொடுத்து, அதை மறந்துடலாமா? அப்படிப்பட்ட கைகேயினுடைய நந்தனேன, அந்த பரதனா நந்தனேன திருத்தியா, இப்படிப்பட்ட பரதனால ஸ்வசக்தியா அனுபக்தியா, தனக்கு சக்திக்கு தகுந்தவாறு அனுபக்தியா பக்தி அனுசரித்து சம்சேவியமான சேவிக்கப்படுகின்ற பிரபோ ராமச்சந்திர, அந்த பிரபுவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன், பிரபுவான ஹே ராமச்சந்திரா இப்படி இருக்காரு. நிஜமான சே மந்திரே, உண்மையான மந்திரம்னா என்ன இருக்கு? கோயிலியா இருக்காரு. எங்க பகவான் கோவில் இருக்காரு. நம்ம ஜனங்களுக்கு பாவம், அஜ்ஞான ஜனங்களுக்கு தெரியாது, அவளுக்கு வீட்டுல பக்தி பண்ண தெரியாது, ஒரு இடத்துல உட்காரக்கூடிய மனப்பக்குவம் தெரியாது, மெடிடேஷன்னா என்னன்னு தெரியாது, ஜப்பான்னா என்னன்னு தெரியாது, ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜபிக்கிறது என்பதெல்லாம் வராது. அவளுக்காக கோவில்ல கொண்டு போய் நம்ம வச்சிருக்கோம் சாமிகளை எல்லாம். அந்த கோவிலுக்கு போகும் பொழுது அவர்கள் போகும்போது அந்த 5 பிரகாரங்கள், பிராணமய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம்னு 5 பிரகாரத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க கர்ப்ப கிரகத்துல அந்த சாமி இருப்பார் அப்படின்ற இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அப்படின்றதுக்காகத்தான் மந்திரங்கள்லாம் வந்தது. இந்த மந்திரங்கள்ல அந்த பிரபுவானவர் உட்கார்ந்து இருப்பார் இல்லையா? ராமச்சந்திர பிரபு எங்க உட்கார்ந்து இருப்பார்? அந்த மந்திரத்துல கிரகத்துல உட்கார்ந்து இருப்பார். சரி, இது அவளுக்கு. இப்ப உத்தமமான பக்தால் இருக்காரா, ஆச்சாரியால் பண்ணும்போது எது உண்மையான மந்திரம்? அவளுடைய ஹிருதயாகாசத்துலதான் அவர் உட்கார்ந்து இருக்காரு இல்லையா? அவருடைய ஹிருதயத்துல உட்கார்ந்து இருக்கார். நாவிக்கு மேல நாபியாமுபரி திஷ்டதி அப்படின்னு வேதம் சொல்றது. நாவிக்கு மேல ஹிருதயாகாசத்துலதான் பகவான் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய இடம் எங்க இருக்கு? என்னுடைய ஹிருதயத்துல இருக்கு. உண்மையிலேயே மந்திரம் தேகோ தேவாலய புரோக்தகான்னு. இந்த தேகம் ஃபுல்லா அசிங்கமான தேகங்கள், உள்ளுக்குள்ள சீழும் தசையும் இல்லையா, மூதிரமும் இருக்கக்கூடிய இந்த தேகம், இத போய் ஆலயம்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா? சுயஜி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தேகம், அங்க போய் நம்ம ஆலயம்னு எப்ப சொல்லலாம்னா அங்க ராமச்சந்திரமூர்த்தி இருக்காரு இல்லையா என்னுடைய ஹிருதயாகாசத்துல. அதனால தஹராகாச ரூபிணியாக அம்பாள் இருக்கின்ற காரணத்தினால அது நாராயண சூக்தத்துல என்ன சொல்றது உங்களுக்கு? ஹிருதயாகாசத்துல அவர் இருக்க, நாபியாம் உபரி திஷ்டதி, அவர் அங்கதான் இருக்கார் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. ஹிருதயாகாசத்துல ஹிருதேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு, ஹிருதேசத்துலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பரமாத்மா நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால அங்க ராமரானவர் என்னுடைய மனசுல இருக்காரு. உண்மையான மந்திரம் எது? நிஜமானசே மந்திரே. நிஜமான மந்திரம் எது தெரியுமா இல்லையா? அது நிஜம் இல்லைன்ற அர்த்தம் இல்ல, அதை விட வசதின்ற அர்த்தம். நிஜமான மானசி என்னுடைய மனது என்ற கிரகத்துல உட்கார்ந்து சந்நிதேகி சாநித்தியம் அடைய வேண்டும், எப்பொழுதும் இங்கேயே இருந்து கொண்டு என்னை வழி நடத்த வேண்டும், எனக்கு சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். நான் ஜாகிரத்துல பண்ணக்கூடியதோ, சொப்பனத்துல பண்ணக்கூடியதோ, தூக்கத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இது எல்லாத்தையும் சரி கட்டி என்னை எடுத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்கு இல்லையா? சந்நிதேயி பிரசீத பிரசீத, பிரசாதிக்க வேண்டும், பிரசாதிக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். ராமா, உன்னுடைய கருணை தான் எனக்கு வேணும் இல்ல? அபார கருணாமூர்த்தின்னு சொன்ன மாத்திரத்துல ஞாபகம் வரக்கூடியதான ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா? ராமாயணத்தை படிக்கிறவாளுக்கெல்லாம் தெரியும் ஆதிகாவி எப்படி எழுதினார் இல்லையா? வால்மீகி எழுதின ராமாயணத்தை படிச்சா மனசு உருகும். ஏன்? அதை படிச்சாலே ராமனுடைய அருளானது நமக்கு வரும். அந்த கருணையோடு இருக்கக்கூடிய அந்தந்த ராமாஷ்டாத்திரத்துல இருக்கக்கூடிய நாமாக்களை எல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும். மிதபாஷினே நமஹ, பூர்வபாஷினே நமஹ, கருணா பூர்ணஹிருதயா நமஹ, இப்படி ஒவ்வொரு நாமாவும் நம்மளை எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய அஷ்டாத்திரத்தில் இல்லையா? அப்படிப்பட்ட குணங்கள், அனந்த கல்யாண குணங்களோட இருந்த ஒரு மகான்னாக்கா அது ராமர் தான் இல்லையா? முன்னாடியே பேசுவார், மிதமாக பேசுவார், கருணையோட இருப்பாரு, எல்லாருக்கும் பரமாத்ம ஸ்வரூபியாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது அஷ்டோத்திரங்கள். இப்படி இருக்கக்கூடிய அவர் பிரசீத பிரசீத, அருள் புரிய வேண்டும், அருள் புரிய வேண்டும். லக்ஷ்மணனோடு பரதனும் அவளுடைய சக்திக்கு தக்கவாறு பக்தியோடு சேவிக்கிறார். லக்ஷ்மணன் வேற விதமா சேவை, ராத்திரி முழுக்க தூங்கினதே கிடையாது 14 வருஷம் இல்லையா ராமரை காப்பாத்துறதுக்காக. அவன் அதுக்கு மேல பரதன் 14 வருஷம் நான் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன், ராமனுடைய பாதுகா தான் இந்த நாட்டை ஆடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கம். அப்படிப்பட்டவர்களுடைய மனசுல அரண்மனை மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய மனசுல ராமர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால என்னுடைய மனசை உனக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன் அப்பா, இனிமே அது உன்னை சேர்ந்தது, அதனால நீங்களே இந்த மனசுல அமர வேண்டும்.
என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பக்தி பண்றேன், என்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி சேவை பண்ண, எனக்கு நீங்க தான் எஜமானர்கள். பரதலட்சுமண மனதில் விளங்கி அருள் புரிய வேண்டும் என்பது எப்படி பொருந்துமோ அப்படி என்னுடைய மனதிலையும் கிருபை புரிந்து அறிய வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல ஆச்சாரியால் எழுதினார். நிஜயமானசே மந்திரே சந்நிதேஹி பிரசீத பிரசீத பிரபோ ராமச்சந்திர சசௌமித்ரினா கைகேயி நந்தனேன ஸ்வசக்தியானுபக்தியா ச சம்சேவ்யமானே அப்படின்னு 9 ஸ்லோகங்களா இருக்கு. அடுத்த கிளாஸ்ல 10வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.